ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த காலை ஆராதனைக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக நம்ம எடுத்தோம். முதல் ஞாயிற்றுக்கிழமை அந்த வசனத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். அதைத் தொடர்ந்து 2 ஞாயிற்றுக்கிழமை நாம் பேசலை. இன்றைக்கு மீண்டுமாய் அந்த வார்த்தையிலிருந்து தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். வாசிக்க கேட்போம். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்கே நம்ம பார்த்தோம், ஃபர்ஸ்ட் சண்டே நம்ம இந்த வசனத்திலிருந்து செய்திகளை நம்ம கேட்டோம். அதாவது யூதாவின் ராஜாவாகிய ஆசா அரசாண்டதான காலத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் அசரியா என்கிறதான தீர்க்கதரிசியின் மேலே வந்து இறங்கி ஆசாவோடு கூட பேசினதான வார்த்தையை தான் இங்கே நாம் வாசிக்கிறோம். அப்போது ஆசா யூதாவினுடைய 3வது ராஜா. 41 ஆண்டுகள் அவன் யூதாவை ஆட்சி செய்தான் என்றெல்லாம் நம்ம கவனித்தோம். அப்போ கர்த்தர் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் கைகளையே என்ன பண்ணாதீங்க, நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. அப்போ நீ செய்கிறதான காரியத்தை தொடர்ந்து செய், நீ சோர்ந்து போகாத, நீ பலன் உள்ளவனாக இரு, உன்னுடைய கையை நீ நெகிழ விடாத, ஸ்தோத்திரம், நீ திடனற்றவனாக போயிடாத, உன்னை செய்கிறதான காரியத்துக்கு நிச்சயமாய் பலன் உண்டு என்று ஆசாவை தைரியப்படுத்தி கர்த்தருடைய ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். வசனம் சொல்கிறது, அவன் திடன் கொண்டான் என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு சண்டே நான் சொன்னேன், அவன் என்னென்ன காரியங்களெல்லாம் செய்து கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லும் போது அவன் ஒரு வைராக்கியம் உள்ளவனாக இருந்தான். காரணம், எல்லா அந்நிய தெய்வங்களையும் மேடைகளையும் அவன் அகற்றினான் என்று சொல்லி பார்த்தோம். அப்போ கர்த்தர் மேலே அவனுக்கு ஒரு அன்பு அல்லது தேவன் மேலே ஒரு வைராக்கியத்தின் ஆவி அவனுக்குள்ளே இருந்ததை நம்ம பார்த்தோம். ஆமென். ஹல்லேலூயா. அவன் செஞ்ச செயலினால் ஏற்பட்டதான பலன்கள் என்ன என்பதை பார்த்தோம். அமெரிக்கையான ஒரு ஆட்சியை அவனுக்கு தந்தார், சமாதானம் உள்ளதான ஒரு காலத்தை தந்தார், இளைப்பாறுதலை கர்த்தர் தந்தார். அந்த நாட்களில் அவன் அரணான பட்டணங்களை கட்டி கொண்டான் என்பதை நம்ம பார்த்தோம். பட்டணம் பலப்பட்டது என்பதை பார்த்தோம். காரியம் வாய்த்தது. ஆமென். ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம கேட்டோம். ஆமென். ஸ்தோத்திரம். நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு என்னுடைய பேரை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் இந்த செய்திகள் வரும். நான் ஃபஸ்ட்டு சண்டே பேசினதான செய்தி. அப்போது அந்த ஆசாவினுடைய காலத்தில் அவன் செய்த செயலின் அடிப்படையில் கர்த்தர் அவனுக்கு தந்ததான பிளஸ்ஸிங்ஸ் தான் இதெல்லாம். சோதரம். இவ்வளோ ஆசீர்வாதங்களும் கர்த்தர் அவனுக்கு தந்து வைத்திருந்தார். சோதரம். அடுத்தது நம்ம பார்த்தோம், எத்தியோப்பியா அவனுக்கு எதிராக யுத்தத்துக்கு வந்த பொழுது சோதரம், அவர்களை காட்டிலும் இவன் சிறியவனாக இருந்தான். அவர்கள் 10 லட்சம் பேர் வந்தாங்க, இவங்க 5 லட்சம் பேர் தான். ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு மிகப்பெரியதான ஜெயத்தை என்ன பண்ணாராம், தந்தார் என்பதையும் நம்ம அன்றைக்கு ஃபஸ்ட்டு சண்டே பார்த்தோம். அவள் எதிராளி மிக பலன் கொண்டவனாக இருந்த பொழுதிலும் கர்த்தர் எளிமையானதான இவனுக்கு கர்த்தர் பலனை தந்து ஜெயத்தை கர்த்தர் தந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த செய்தியை கொஞ்சம் அப்படியே தொடர போகிறோம். சில காரியங்களை நம்ம பார்த்து நம்ம முடிக்க கர்த்தர் பலன் தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் அந்த அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்தை வாசிப்பில்லானால், ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாகிய ஓதேத்தின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்ட பொழுது அவன் திடன் கொண்டான். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க. கேட்ட பொழுது திடன் கொண்டான். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிரதர் பாட்டு நடத்தும் போதும் சொன்னார் பாருங்க, சில காரியங்களை நம்ம என்ன பண்ணணும், கேட்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போது தேவன் சொல்லி அனுப்பிச்சதான அந்த தீர்க்கதரிசன வார்த்தையை அந்த ராஜா கேட்டபொழுது என்ன கேட்டான், நீயும் உன் கையை என்ன பண்ணாத, நெகிழ விடாமல் திடன் கொண்டு இரு, உனக்கு பலன் உண்டு என்று தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் பேசின வார்த்தையை அவன் கேட்ட பொழுது அவனுக்குள்ளே பலன் உண்டாயிற்றான். அப்படின்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தைகள் பாருங்க நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, பலன் அற்ற சூழ்நிலையில் கேட்கும் பொழுது, அல்லது பயந்து போன சூழ்நிலையில் கேட்கும் பொழுது, அல்லது என்னை காட்டிலும் அதிகமான நபரோடு கூட ஒருவன் என்னை எதிர்த்து வருகிறான் என்கிற அந்த சூழ்நிலையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அது மிகப்பெரிதான பலனையும் தைரியத்தையும் எழுந்து காரியங்களை செயல்படக்கூடியதான அந்த துணிவையும் ஒருவனுக்குள்ளே கர்த்தர் தருகிறார்.
ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தை பாருங்க, நம்மை பலனடைய செய்கிறது, திடன் தருகிறது, அது செயல்பட வைக்கிறது. ஆமென். வேதத்தில் நிறைய உதாரணங்களை சொல்லி கொண்டே போகலாம். அப்போ ஏன் நம்ம கூடி வரும்போதெல்லாம் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை பேச காரணம் என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு. கர்த்தருடைய ஆண்டவர் சொன்னால், நான் என்னுடைய வார்த்தையை அனுப்பி நான் குணமாக்குவேன். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் ஓல்ட் டெஸ்டமென்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகள், ஆமென், சோதரம், ராஜாக்கள், அரசாட்சி. ஆனால் இவைகள் எல்லாம் செய்யக்கூடியதான கிருபையும் பலனையும் ஞானத்தையும் எங்கேருந்து அந்த ராஜாக்கள் பெற்றுக்கொண்டாருன்னு பார்த்தா தீர்க்கதரிசிகள் மூலமாக, கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக. ஆமென். ஹல்லேலூயா. இத்தனை தீர்க்கதரிசிகளை கர்த்தர் வைத்திருக்க காரணம் என்ன? சும்மா வேஸ்ட்டுக்கா? இல்லை, கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி தந்து ராஜாக்களுக்கு ராஜரிகம் பண்ணக்கூடிய பலனையும் கிருபையும் கர்த்தர் தந்தார். ஆமென். அப்போ இன்றைக்கும் நம்ம ஏன் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறோம்? கொஞ்ச நேரம் டைம் போனோம் அப்படின்றதுக்காக, இல்லை 11 மணிக்கு தான் நம்ம சபை முடிப்போம், அதனால் டைம் இருக்குது, கொஞ்ச நேரம் பேசினலாம் இருக்கலாம் என்பதற்காக அல்ல. தேவனுடைய வார்த்தை நம்மில் பலனையும் திடனையும் தருகிறது. ஆமென். கிதியோனை குறித்து நம்ம பார்க்குறோம் பாருங்க. சோத்திரம். கிதியோன் பயந்து போய் திடனற்றவனாக இருக்கிறான். அவனுக்கு இருக்கிறதான கொஞ்சம் கோதுமையை அவன் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது தேவன் மேலே அவனுக்கு ஒரு வருத்தத்தோடு கூட அவன் இருக்கிறான். ஏன் ஆண்டவரே எங்களுக்கு இப்படி என்கிறதான ஒரு கேள்வி அவன் இருதயத்துக்குள்ளே இருக்குது. சோத்திரம். ஆமென். அப்படி தான் அவன் அந்த கொஞ்சம் கோதுமையை போரடித்து தனக்காய் அதை பாதுகாத்து கொள்வதற்கான இருதயம் தான் அவனுக்கு இருக்குது. இருதயத்தில் கேள்வி, ஆண்டவர் மேலே கொஞ்சம் 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 கோவம்னு சொல்லலாம், இல்லை கசப்புன்னு சொல்லலாம், அல்லது ஏன் இப்படி எங்களை நீர் பண்ணுறீர் அப்படின்றதான எண்ணம். அப்படிப்பட்டதான இருதயத்தோடு இருந்த கிதியோனிடத்தில் தான் கர்த்தர் தன்னுடைய வார்த்தை தந்தார். கர்த்தர் பேசினார். அவனை பார்த்து சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, திடன்கொள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ தான் அவன் கேட்க ஆரம்பித்தான், திடன் கொள்ளுன்னா என்ன திடன் கொள்ளுறது? நான் இப்படி இருக்கிறேன்னே, என் தேசம் இப்படி இருக்கு, நீங்கள் எங்களை இப்படி வச்சுருக்கீங்களே, இந்த கொஞ்சத்தை தானே நான் போரடித்து பாதுகாக்கணும்னு நான் விரும்புகிறேன். சோதரன். ஆண்டவர் சொன்னார், அதை பற்றியெல்லாம் ஆண்டவர் ஒன்றும் ஒரி பண்ணல, இருக்கிற இந்த பலனோடு கூட என்ன பண்ணேன், நீ போ, மீதி யானையரை நான் உன் கையில் தருவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை தான் பலனற்று கேள்வியோடு கூட இருந்ததான ஒரு மனுஷனை, ஆமென், ஒரு பெரிய யுத்த வீரனாய் மாற்றி, ஆமென், மீதியானை ஜெயித்து ஒரு நியாயாதிபதியாய் நிலைநிறுத்தினது தேவனுடைய வார்த்தை. ஆமென். ஹல்லேலூயா. சோதரம். கர்த்தரை ஒருத்தனால் புரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம். தேவனுடைய நடத்துதல், தேவனுடைய வழி நடத்துதல், தேவனுடைய நோக்கம், தேவனுடைய திட்டங்கள் எல்லாம் ஒருவனாலும் அவ்வளோ லகுவாலும் புரிஞ்சிட முடியாது. காரணம், அவர் மனுஷன் அல்ல. தேவன் மனிதனாலே உற்பத்தியாக்கப்பட்டதான ஒரு தெய்வம் அல்ல, ஒரு கட்சியின் தலைவர் அல்ல. என்னுடைய கொள்கை இதுதான், இது என்னுடைய கொள்கை, நான் இப்படியெல்லாம் செய்வேன்னு சொல்லுவதற்கு அவர் கட்சியின் தலைவர் அல்ல. அவர் அண்ட சராசரங்களை உண்டாக்கினதான தேவாதி தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அவரை புரிந்து கொள்ளுகிறவன் ஒருவனும் இல்லை இந்த பூமியில். அதனால தான் நமக்கு நிறைய நேரங்களிலே கேள்விகளும் சந்தேகங்களும் நம்முடைய இருதயங்களிலே எழும்புகிறது. ஆமென். சோத்திரம். ஒருவனுடைய வாழ்க்கை ஒரு விதமாக இருக்குது, இன்னொருத்தனுடைய வாழ்க்கை ஒரு விதமாக இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கேள்விகள் எழும்புது. ஏன் ஆண்டவர் அவனுக்கு செஞ்சார், ஏன் எனக்கு செய்யலை என்கிறதான எண்ணங்கள் தோன்றுகிறது. அப்போ எல்லாருமே இப்படிப்பட்ட கேள்விகளோடு கூட தான் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அப்போ எப்போதெல்லாம் நாம் இந்த கேள்விகள் நம்மை விழுங்க நினைக்கிறதோ அப்போது கர்த்தர் வார்த்தை அனுப்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கேள்வியே இல்லாத நல்ல தைரியமுள்ள ஒருத்தங்கிட்ட ஆண்டவர் போலியே. ஆமென். மீதியான இடத்திலிருந்து என் காரியத்தை பாதுகாத்து கொள்ளணும்னு நினைக்கிற அவங்ககிட்ட தான் வராரு. கேள்வியோடு கூட இருக்கிறவங்ககிட்ட தான் வராரு. சந்தேகத்தோடு கூட இருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. அவனுக்கு எவ்வளோ சந்தேகம் பாருங்க. என்ன சோதரம், நான் எப்படி உன் வார்த்தையை நம்புறது? அப்படின்னா எனக்கு இப்படி நீ செய் அப்படின்னு கர்த்தர் அதை செஞ்சா அருமை திருப்பி அப்பா கேட்கலாம், அப்போது இப்படி செய். அப்போ அவ்வளோ சந்தேகம். சோத்திரம். ஆமென். தேவன் மேல் அவ்வளோ நம்பிக்கை அற்றதான ஒரு தன்மை. அப்படிப்பட்டதான கிதியோனை தான் கர்த்தர் நியாயாதிபதியாய் மாற்றினார். ஹல்லேலூயா.
எது மாற்றினதுன்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலையில் ஏன் நம்ம சொல்கிறோம் வேதத்தை வாசிங்க அப்படின்னு சொல்ல காரணம் என்ன? வேதத்தை வாசித்தா எவனா நம்மளுக்கு காசு பணம் தர போகிறானா? இல்லை அரசாங்கம் நமக்கு என்ன பெனிஃபிட் வச்சுருக்குதா? ஒன்றும் இல்லை. எந்த அரசாங்கம் வந்தாலும் நமக்கு ஒன்றும் லாபம் இல்லை. ஏன் படின்னு சொல்ல காரணம் என்னன்னா, இந்த கர்த்தருடைய வார்த்தை தான் உன்னை கைப்பிடித்து தூக்கி நிறுத்தும், உன் கண்ணீரை துடைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. வியாதிகளை மாற்றும். சந்தேகத்தோடு இருக்கிறவனுக்கு உனக்கு பதில் இதுதான் தரும், நான் தர முடியாது. ஏன்னா உட்கார வச்சு உன்னை எவ்வளோ நேரம் பேசினாலும் உன்னை தெளிவடைய வைக்க என்னால் முடியாது. ஆனால் கர்த்தருடைய சிம்பிள் வேர்டு, ஆமென், ஹல்லேலூயா, கிதியோனை மிகப்பெரிய மனுஷனாக மாற்றினது. எத்தனையோ பேர் அவன் கீழே வந்தாலும் கர்த்தர் சொன்னார், இல்லை இந்த கூட்டம் அதிகம். நமக்கு எப்பவுமே நம்ம பக்கத்தில் நிறைய கூட்டம் இருக்கணும்னு நினைப்போம், அதுதான் நமக்கு வெற்றின்னு நினைப்போம். அப்படி தானே? நம்ம கூட நிறைய பேர் இருந்தாங்கன்னா நமக்கு என்ன அது வெற்றி, சோதரம். ஆனால் நமக்கு எப்பவுமே ஜனம் நிறைய இருந்தால், நம்ம கூட நிறைய பேர் இருந்தால் வெற்றி. ஆண்டவர் சொன்னார், இல்லை இட்ஸ் டூ மச், நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க கூட, அதனால் என்ன பண்ணிக்க, நம்ம இந்த மெத்தடில் குறைக்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தடையும் சொல்லி அதில் குறைக்க பார்த்தார் ஆண்டவர். ஆமென். நீங்கள் யார் ஏற்றுப்பீங்க? இதை யார் ஏற்றுப்பீங்க? நீங்களே நானும் கிதியோனா இருந்தால் ஏற்றுப்பீங்களா? இன்னும் நான் 50 பேர் அனுப்புகிறேன் அப்படின்னா, அல்லேலூயா, தோத்திரம் ஆண்டவரே, அனுப்புங்க ஆண்டவரே, வலதுபுறம் இடதுபுறம் எல்லா இடத்துலேருந்து எனக்கு ஆள் அனுப்புங்க ஆண்டவரேன்னு நம்ம கூப்பிடுவோம். நமக்கு இன்னும் ஆள் சேர்ந்து என் பின்னாடி எவ்வளோ பேர் இருக்கிறான் பாடுறா அப்படின்னு காட்டணும் எதிராளிக்கு. ஆண்டவர் சொல்கிறார், இல்லை கிதியோன், நிறைய பேர் வராங்க, கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணிடலாம், அதனால் இப்படி செய் நீ அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை கர்த்தர் தருகிறார். அவன் அப்படி செஞ்சபோது அதில் எவ்வளோ பேர் போயிட்டாங்க. சோதரம் 300 பேர்கிட்ட தான் கடைசியாக நிற்கிறான். எப்படி இருக்கும்? நீங்கள் கிதியோன் வந்தால் என்ன பண்ணுவீங்க? நான் கிதியோன் வந்தால் என்ன பண்ணுவீங்க? சோதரம். ஆமென். இவரெல்லாம் ஒரு ஆண்டு இவர் பேச்சை கேட்டு நான் வந்தேன் பாரு. சோதரம் வந்து அவ்வளோ பேரையும் அமுச்சு விட்டார். கட்சியாக என்ன கொஞ்சோண்டு பேரோட வச்சுனுக்கிறாரு. சரி, ஓகே, அது ஓகே. 300 பேர்கிட்டையும் அவன் கையில் இருந்த ஆயுதம், பானை, தீவெட்டி, பிரம்மன் எக்காலம். சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம கையில் கொடுத்தோம்னா என்ன பண்ணுவோம்? நம்ம அங்கேயே போட்டு வச்சுட்டு கோவமாக வீட்டுக்கு வந்துடுவோம். நமக்கு அது ஒரு மேட்ராகவே தெரியாது, அது ஒரு வேல்யூபிளாக நம்மளுக்கு தெரியாது, அது ஒரு ஒர்த்தாக நம்மளுக்கு தெரியவே தெரியாது. சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் பானையை வச்சுருந்தா கூட என்ன பண்ணோன்னு தெரிய மாட்டேங்குது. எக்காலத்தை ஆண்டவர் கொடுத்தாலும் என்ன பண்ணணுன்னு தெரியல, தீவெட்டி கையில் இருந்தாலும் என்ன பண்ணணுன்னு தெரியல. எல்லாமே ஒரு பக்கமாக தூசி பிடிச்சி அப்படியே கிடக்குது, அதனுடைய மகிமை என்னன்னு தெரியல. சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த ரொம்ப சிம்பிளான விஷயங்களை வைத்துக்கொண்டு மிகப்பெரியதான ஜெயத்தை தந்து, இஸ்ரவேலிலே 13 நியாயாதிபதிகளிலே ஒரு நியாயாதிபதி பேராக யார் பேர் வருது? கிதியோனுடைய பேர் வருது. ஆமென், சோதரம். இன்றைக்கி ஒருவேளை இந்த ஆராதனை ஸ்தலத்தில் கேள்வியோடு கூட நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். எனக்கு மட்டும் ஏன் இப்படின்றதான எண்ணத்தோடு இருக்கலாம், பயத்தோடு கூட இருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. என் பின்னாடி யாருமே இல்லையே என்கிறதான எண்ணத்தில் நீங்கள் இருக்கலாம். சோத்திரம். ஆமென். நம்ம எப்போ பார்த்தாலும் நிறைய பேர் எதிர்பார்க்குறோம், சொந்தம் பந்தம்னு எதிர்பார்க்குறோம். சோத்திரம். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கி யாருமே இல்லாமல் கூட நீ நின்று இருக்கலாம். ஆமென். ஆமாம், ஆனால் கர்த்தர் உன் கூட இருக்கிறார், அதை மறந்துடக்கூடாது. சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், அவர் ஒருவனை வைத்து கூட என்ன பண்ணுவார்? 180,000 பேரை காலி பண்ணுவார், சத்தமே இல்லாமல் அடிப்பார். சோத்திரம். ஆமென். நீ அடிச்சினா சத்தம் வரும், பல்லு கொட்டி விடும், ரத்தம் வரும். அதனால் சத்தமின்றி ரத்தமின்றி இன்னும் என்னென்ன வார்த்தைலாம் கூட்டிக்கோங்க, அப்படி அடிச்சிடுவார். நீ தூங்கின்னு இருக்கும்போது அவர் அடிப்பார். ஆமென். நீ மூச்சு நிற்கும்போது அடிச்சார்னா நீ கூட சேர்ந்து குய்யோ முய்யோன்னு கத்துவ, எதிராளி ஓடிவிடுவான். அதனால் உனக்கு தூக்க மாத்திரை கொடுத்துட்டு அவர் யுத்தம் செஞ்சு முடிச்சுட்டு நீ எழுந்துக்கும் போது எல்லாம் எம்டியாக காலியாக ஜெயமாக கர்த்தர் வைப்பார். ஆமென், ஹல்லேலூயா.
அதுதான் நம்முடைய கர்த்தர். சோத்திரம். அதனால் தேவனுடைய வார்த்தை அது எப்படிப்பட்டதுன்றத யோசிக்கணும். இன்றைக்கி மனுஷங்கிட்ட போய் நின்றுட்டு மனுஷன் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வருமானு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. உங்களுக்கு மனுஷன் எதனா ஒன்று சொல்லுவானான்னு எதிர்பார்க்குறீங்க. பாஸ்டர் எதனா சொல்லுவாரா, அந்த ஊழியக்காரர் எதனா ஒன்று சொல்லுவாரா, நீங்கள் ஜெபம் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. மனுஷ வார்த்தை என்ன பண்ணும் ஒன்றும் இல்லை. ஆமென். கர்த்தர் உனக்கு வார்த்தையை தரணும்னா அவர் வார்த்தையை அனுப்புவார், அது உன்னை வந்து சேரும். சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது சேர வேண்டிய இடத்துல உன் காதில் கேட்க கர்த்தர் வைப்பார், உன் கண் அது மேலே போக கர்த்தர் வைப்பார். சோத்திரம். ஆமென். அதை கடந்து போக கர்த்தர் விட மாட்டார். ஹல்லேலூயா. எனவே வேதத்தில் நிறைய பேரை பேசிக்கொண்டே போகலாம். யோசுவாவை கவனித்து பாருங்கள். ஒரு சின்ன வாலிபனா மோசையோடு கூட அவன் தன் வாழ்க்கையை ஆரம்பித்து ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்ததான வாலிபன் என்று சொல்லி அவனை குறித்து வேதத்தில் முதல் பார்க்குறோம். ஆமென். அவனுக்கு தெரிந்ததெல்லாம் ஆசரிப்பு கூடாரம், மோசே, அவருடைய ஊழியங்கள், அவர் செய்கிறதான காரியங்கள், இதிலே வளர்ந்து கொண்டே வந்ததான ஒருவன் பார். யுத்த புருஷனாக இருந்தான். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளோ யுத்தங்களை எல்லாம் அவன் நடப்பித்தவன். அவனிடத்துல வந்து ஆண்டவர் சொன்னார், யோசுவா பயப்படாதே, திடன்கொள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யாரை பார்த்து சொல்றாரு? அவன் யாரு? ராஜா இல்லை, அவன் யாரு? யுத்த வீரன். அமலேக்கோடு கூட நடந்த யுத்தத்தில் வேதம் சொல்லுது, சூரியனை நின்றுடுச்சு. அவன் கேட்குறான், ஆண்டவரை இன்னும் கொஞ்ச நேரம் எனக்கு சன்லைட் வேணும், நான் இவங்களை முடிக்கணும், அது வரைக்கும் எனக்கு வெளிச்சத்தை தாங்கன்னா ஆண்டவர் அப்படியே வெளிச்சத்தை தந்தார். யுத்தத்தில் ஜெயிச்சான். அப்படிப்பட்டதான யுத்த புருஷன் அவன். சோத்திரம். ஆமென். அவனிடத்துல வந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, யோசுவாவே பயப்படாத, திடன்கொள். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் 3 நாள் சோத்திரம் யோர்தானை நீ கடப்ப, இந்த ஜனத்தை நீ தான் கானானுக்குள்ளே கொண்டு போக போகிற, நீ தான் கானானை பங்கிட்டு தர போகிற. சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அதனால் ஒரு பக்கம் பார்த்தா பயந்தவன் ஒருத்தன், இன்னொரு பக்கம் பார்த்தா யுத்த புருஷன். ஆனால் 2 பேருக்குமே என்ன வார்த்தை தான். அப்போ இன்னைக்கு நீ ஒரு வேளை பயங்கர பராக்கிரமசாலியாக நின்று இருக்கலாம், நாளைக்கு ஒரு சூழ்நிலை வரும், அந்த சூழ்நிலை உன்னை பயப்படுத்தும். கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை பார்க்கும் போது உள்ளம் கலங்கலாம். நான் எப்படி இந்த ஜனத்தை உள்ளே கொண்டு போக போகிறேன்னு யோசிக்கலாம். ஆமென். அமலேக்கோடு கூட நடந்த யுத்தத்தில் நான் யுத்த புருஷன்தான், என்னால் தான் மிகப்பெரியதான ஜெயம் வந்தது. எஸ், நான் நிறைய யுத்தத்தை பார்த்தவன். ஆனால் இது யுத்தம் அல்ல, இது யோர்தான் கரை புரண்டு ஓடுது. 100 பேர் எதிர்த்து வந்தான்னா அடிச்சிடுவேன், அந்த டெக்னிக் எனக்கு தெரியும். ஆனால் யோர்தான் கிட்ட எப்படி சண்டை போடுறதுன்னு எனக்கு தெரியலையே. ஆமென். ஹல்லேலூயா. இதுக்கு என்ன டெக்னிக் எனக்கு ஒன்றும் புரியலையே. எப்படி நான் இது கூட யுத்தம் பண்ணுவேன்? கத்தி எத்துமை வெட்டுறதா எப்படி? அப்போ பல நேரங்களில் நம்ம வந்து என்னதான் பெரிய ஜாம்பாவான்களாக இருந்தாலும் நம்முடைய ஞானம், அறிவு, ஜாம்பாவான் அந்த தன்மையெல்லாம் வச்சு எதுவுமே செய்ய முடியாத யோர்தானுக்கு முன்னாடியெல்லாம் நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும். அங்கே நம்ம அறிவு, நம்ம ஞானம், எனக்கு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, இது எல்லாமே ஒன்றும் அங்கே பலிக்காது. யோர்தான் அடிச்சு தூக்கிட்டு போயினே இருக்கும். உன்னை அருமா போய் எங்கன்னா கரை ஒதுங்க வேண்டித்தான். சோத்திரம். யோர்தான்கிட்ட நம்ம வேலை நடக்காது. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? சோதரம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், யோசுவா இது ஒரு யுத்த களம் அல்ல, இது ஒரு வித்தியாசமான களம். அதனால் பயந்துராத, கலங்காத, திகையாத. ஆமென். மோசையோடு கூட இருந்தது போல் நான் உன் கூட இருப்பேன், நீ பயந்துராத. ஆமென். நீ தான் நடத்துவ. ஆமென். ஹல்லேலூயா. இப்படி காரியங்களை செய்யணும் சொன்னார் கர்த்தர். செய்து முடிதான். யோசுவா தான் ஜனத்தை உள்ளே கொண்டு போய் அந்த கானான இந்த கோத்திரங்களுக்கு அவன் தான் எல்லை அமைத்து பங்கிட்டு கொடுத்தவன் அவன் தான். சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ தேவன் என்றைக்கோ சொன்னதான வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி தந்தவன். ஆன் த ஸ்பாட்ல இருந்து அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி அவன் கையில் ஒவ்வொரு கோத்திரத்தின் கையிலையும் கொடுத்தவன் இவன் தான். அப்படிப்பட்டதான பிளஸ்ஸிங்கை யோசுவாவுக்கு கர்த்தர் தந்திருந்தார். சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் இந்த தெய்வன் தான் தன்னுடைய வார்த்தையை அனுப்புகிறதான கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. எலியாவை பாருங்க, ஒரே ஒரு எலியா
450 பாகால் தீர்க்கதரிசிகள். சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னா கிண்டல் பண்ணான் எலியாவுடைய நையாண்டியை படிக்கிறீங்கள? அப்போ எவ்வளோ தில்லும் திமுறும் இருந்தால் அந்த நையாண்டி வந்திருக்கும். அவன் சொல்கிறான், இன்னும் அதிகமாக கூப்பிடு. அவர் டூர் போயிருப்பார், இல்லை அவர் தூங்கினுக்கிறாரா தெரில. ஏன்னா எவ்வளோ கட்ஸ் இருந்திருக்கணும் அவனுக்கு. பாரு, ஒத்தையாக நின்று 450 பாகால் தீர்க்கதரிசிக்கு முன்னாடி நின்று அவனுங்களை இவ்வளோ கிண்டல் பண்ணுறான்னு சொன்னால் அவனுக்குள்ளே இருந்திருக்க வேண்டியதான தைரியம் என்னன்னு பார்க்கணும். அவன் சொல்கிறான், இன்னும் நல்லா கூப்பிடுங்கப்பா உங்கள் தெய்வத்தை. என்னப்பா இன்னும் வரலையாப்பா? சோதரம். இன்னும் சத்தமாக எதனா பண்ணி பாருங்க. இன்னும் அடிச்சுக்கோ, இன்னும் ஒன்று குத்திக்கோ. எங்கன்னா ரொம்ப தூரம் போயிட்டார் பொழுது லீவ் போட்டு அப்படி இப்படி நீ இன்னாலாம் அவனை குத்தி அவனை இன்னும் வெறி ஏற்ற முடியுமோ அவ்வளோ வார்த்தையை பேசுகிறார் எலியா. கூட யாரும் கிடையாது, ஒரே ஆள்னா தில் என்னான்னு பார்க்கணும். சோதரம். ஆமென். அப்படியே அங்கே கட் பண்ணி அடுத்த சீன் ஓப்பன் பண்ணால் சூரஜ் செடியின் கீழே படுத்துனுகிறார். சோதரம். அக்னியே வானத்திலேருந்து இறங்கி வந்துச்சு. அப்படிப்பட்டவர். தேசம் முழுக்க கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்ற பெரிய ஆர்ப்பரிப்பு உண்டாயிற்று தேசத்தில். இங்கே பார்த்தீங்கன்னா சூரஜ் செடியின் கீழே படுத்துன்னு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், எலியா நீ செய்ய வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆமென். வசனம் சொல்லுது, அவர் கொடுத்த ஆகாரத்தினால அவன் பலப்பட்டானாம், பலன் உண்டாயிற்று. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்டதான பக்தர்களுடைய வாழ்க்கையிலேயே இவையெல்லாம் நடந்திருக்குமானா நீங்களும் நானும் ஏமாத்துறோம். சோதரம். ஆமென். நமக்கு மட்டும் ஒரு சூரஜ் செடி இருந்ததுன்னா சாகிற வரைக்கும் என்ன பண்ணுவான்? அங்கேயே படுத்துன்னு. நமக்கு பிடிச்ச லைஃப் ஸ்டைல் என்ன தெரியுமா? அப்பப்போ தேவதூதன் அனுப்பு, சாப்பாடு கொடு, சாப்பிட்றேன்னு தூங்குறேன். சோதரம். ஆமென். வேறு எங்கேயும் என்னை எழுப்பி என்ன பண்ணாத, அனுப்பாத. சோத்திரம். பசிக்குதா, திருப்பி அவனை அனுப்பு. இந்த சூரஜ் செடியின் கீழேயே என் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஓடி முடிச்சிடுறேன். ஆமென். சோதரம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை சைமன் பேசினார் பாருங்க, வனாந்திரமே எனக்கு போதும், நல்லா இருக்குது. காலையில் எழுந்தால் மண்ணா கிடைக்குது, அப்படியே கூடாரத்தில் போய் உட்காந்துன்னு பேசின்னு கொண்டு கதை பேசின்னு அப்படி இருந்துட்டோம்னா சோதரம். ஈவினிங் ஆனவுடனே விலை கொளுத்தணும்லாம் அவசியம் இல்லை, நீயே கொளுத்திக்கிற. ஆமாம், போது விஞ்ச உடனே மண்ணா சாப்பிட்ட உடனே நீயாவே விளக்க ஆஃப் பண்ணிவிட்டு மார்னிங் வந்துடுற. ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்குது இந்த லைஃபு. அதனால் காணானு, இன்னும் பெரிய காணானு, இதை விடவா காணானு, பெரிய வாக்குத்தத்த தேசம், இந்த தேசம் எனக்கு போதும் அப்படின்னு. அதனால் அவர் பேசினார் பாருங்க, நீ விடுதலையானவன் அல்ல, சுதந்திரிக்கக்கூடியவன். அப்போ பல நேரங்களில் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல ஒரு பயம்லாம் வந்தால் ஒளிந்து கொள்ளுகிற இடத்துல ஒளிந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வந்து என்ன பண்ணுதுன்னா, பெலன் கொள், உன் கையை நெகிழ விட்டுடாத. ஆமென். திடனற்று போயிடாத, மனம் தளர்ந்துடாத, சோர்ந்துடாத. ஆமென். நீ செய்கிற காரியத்துக்கு நிச்சயமாக ஒரு பலனை உன் கண்கள் காணுகிற நாட்கள் வருகிறது. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா வேதத்தில் நிறைய பக்தர்களை பார்த்து கொண்டே போகலாம். சோத்திரம். ஆமென். மோசையை பாருங்க. சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. எங்கேயோ பிறந்தான், எங்கேயோ போய் வளர்ந்தான், எல்லா சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்து கொண்டான். அவன் ஒருத்தனை அடிச்சு சாவச்சு குழியும் தோண்டி போச்சுட்டு மேட்ரை முடிச்சுட்டு போயிட்டான். இவ்வளோ பண்ணுற வரைக்கும் ஒருத்தருங்க தெரியல. அப்படின்னா அவன் எப்படிப்பட்ட பலச்சாலி, எவ்வளோ திறமை வந்திருக்குன்னு பார்த்துக்கோ. அடித்தவங்க குய்ய முறியன்னு கத்துறது கூட டைம் இல்லை, அந்த மாதிரி அடிச்சிருக்கிறான். சோத்திரம். ஆமென். அப்படிப்பட்டதான மோசே. சோத்திரம். அவனுக்குள்ளே இருந்ததான பவர் அப்படி. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு 40 வருஷம் ஆடுகளை மேய்க்கிறவன் ஆகிட்டான். அந்த லைஃப் ஸ்டைலே மாறி போச்சு. சோத்திரம். இன்றைக்கி கர்த்தர் வர்றார், கிட்டவா, நான் உன்னை தான் அனுப்ப போகிறேன். சோத்திரம். ஹல்லேலூயா. ஐயா, நான் மந்த நாவு, திக்கு வாய் உள்ளவன், எனக்கு பேச தெரியாது, எனக்கு பதிலாக வேறு யாருன்னா அனுப்புங்க. என்ன வேணா இருக்கட்டும், நீ என்ன வேணா பேபேன்னு அங்கே போய் சொல்லு, ஆனால் உன்னை வச்சே நான் மேட்ரை முடிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொன்னார், பயப்படாத, அவனுக்கு முன்னாடி நிற்க நீ பயப்படாத. சோத்திரம். போய் நில்லு, நான் சொல்கிற வார்த்தையை அவனுக்கு சொல்லு. கர்த்தருடைய வார்த்தை தான் அவனுக்குள்ளே இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. அதனால் இந்த காலையில் நீ கிறிஸ்தவர்களாக இருப்பீங்களானா
உனக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு தான் வேதத்தை வாசிக்கணும். காலையில் எழுந்து வேதத்தை வாசின்னு சொல்ல காரணம் என்ன? அந்த கர்த்தருடைய வார்த்தை உன்னை பலப்படுத்தி அந்த நாள் முழுக்க உன்னை தைரியமாக ஓட வைக்கும். ஆமென். எது வந்தாலும் எதிர்க்க அந்த வேதம் உனக்கு பலன் தரும், ஞானத்தை தரும், புத்தியை தரும், விவேகத்தை தரும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இது எல்லாம் இந்த வசனத்துக்குள்ளே அடங்கியிருக்குது. ஆமென். இது ஃப்ரேம் போட்டு மாட்டிக்கிறதுக்கு இல்லை. ஹல்லேலூயா. இது வாழ்க்கைக்குள்ளே இருக்குமானா அந்த வசனம் தான் உனக்கு ஜீவனாய் மாறும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஓகே, இப்போ நான் விஷயத்துக்குள்ளே வருகிறேன். கர்த்தர் அவனை பலப்படுத்தினார், கர்த்தருடைய வார்த்தைகள் உண்டாயிற்று. இதனால அவனுக்குள்ளே உண்டானதான பெரிய மாற்றங்கள். ஃபஸ்ட்டு சண்டே சில விஷயங்களை சொன்னேன், இன்னைக்கு சில விஷயங்களை சொல்கிற பாருங்க. 10ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பீங்களானா அந்த 15ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. 10ஆம் வசனம். ஆசா அரசாண்ட 15ஆம் வருஷம் 3ஆம் மாதத்திலே அவர்கள் எருசலேமிலே கூடி தாங்கள் கொள்ளையிட்டு ஓட்டிக் கொண்டு வந்தவைகளில் அந்நாளிலே 700 மாடுகளையும் 7000 ஆடுகளையும் கர்த்தருக்கு பலியிட்டு தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் தேடுவோம் என்றும், சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு உடன்படிக்கை செய்து மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் பூரிகைகளோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். Praise the Lord, hallelujah. ஸோ ஏற்பட்டதான ஒரு பெரிய மறுமலர்ச்சி, அவளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம், அவருடைய ஆராதனை முறையில் பெரிய மாற்றம். நீங்கள் 8ஆம் வசனத்தினுடைய அந்த கடைசி பகுதி வாசித்தீங்கனாலே பலிபீடத்தை புதுப்பித்தார்கள். 8ஆம் வசனத்தை கடைசி வார்த்தை. இங்கே 10லேருந்து 16 வசனங்களை நீங்கள் வீடுகளில் வாசிப்பீங்கன்னா கர்த்தருக்கு பலி இடுகிறாங்க, பலிபீடத்தை புதுப்பிக்கிறாங்க. அடுத்தது நாங்கள் இப்படியெல்லாம் இருப்போம், இப்படி தான் நாங்கள் வாழ்வோம் அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்தில் என்ன பண்ணுறானா ஆணை இட்டு கொண்டார்கள். யார்கிட்ட ஆணை? கர்த்தரிடத்தில் அவன் ப்ராமிஸ் பண்ணிக்கிறான், ஆண்டவரே நாங்கள் இப்படி இப்படி ஜீவிப்போம், இப்படி இப்படி காரியங்களை நாங்கள் உமக்காக செய்வோம்னு சொல்லி கர்த்தரிடத்தில் ஆணையிட்டு கொண்டுகிறான். எதையெல்லாம் சுட்டரிக்க வேண்டுமோ 16 கடைசி வார்த்தை 16ல் கடைசி சுட்டரித்து போட்டான். ஆமென். கிதரோன் ஆற்றண்டையில் எதையெல்லாம் சுட்டரிக்க வேண்டுமோ அதெல்லாம் சுட்டரித்து போட்டான். அப்போ பாருங்கள், தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ளே உண்டான பொழுது அவனுக்குள்ளே மார்க்க ரீதியில் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை உண்டாக்குது. கரங்களை உயர்த்தி ஒரு எல்லாம் சொல்லாமா? ஹல்லேலூயா. ஒருத்தனுக்குள்ளே ஒரு ஒரு எந்தவித காரியமும் நடக்கலைன்னு சொன்னால் அவன் செத்தவன் அர்த்தம். கர்த்தருடைய வார்த்தையினாலே ஒருவனுக்கு எந்த விதமான ஜீவனும் உண்டாகலைன்னு சொன்னால் அவன் ஆத்துமா செத்து போன ஆத்துமா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவனுக்குள்ள ஒரு மாற்றங்கள் வருதுன்னு சொன்னால் அப்போதான் அந்த ஆத்மாவில் ஜீவன் இருக்குதுன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம், ஆமென். எனவே பலிபீடத்தை புதுப்பித்தான், சுட்டரித்து போட்டான், தேவனிடத்தில் அவன் ப்ராமிஸ் பண்ணுறான், நான் இப்படி இருப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பெரிய மறுமலர்ச்சி மாற்றமும் உண்டாயிற்று. இதுக்கு ஒத்த மறுமலர்ச்சியை நம்ம எஸ்ரா புஸ்தகத்தில் படிக்க முடியும். அவங்க அத்தனை ஆண்டுகள் பாபிலோனில் அவன் வாழ்ந்துட்டு ஆண்டவர் இல்லாமல், ஆராதனை இல்லாமல், தேவாலயம் இல்லாமல் 70 இயர்ஸ் உள்ளே இருந்துட்டு அவன் மீண்டுமா யூதர்கள் வந்து தன்னுடைய சொந்த தேசத்துக்கு வந்த பொழுது அங்கே நடந்ததான மறுமலர்ச்சியை எஸ்ரா புஸ்தகத்தில் படிக்க முடியும். அவங்க தான் என்ன எதை திறக்கிறான்? நியாயப்பிரமாண புஸ்தகத்தை திறந்து ஒரு பெரிய மேடையில் நிற்க வச்சு ஜனங்களெல்லாம் கூட்டி நிற்க வச்சு படிக்கும் பொழுது அதெல்லாம் படிக்கும் போதே நமக்கு புல் அரிக்கும். ஜனம் எல்லாம் சொன்னாங்களாம், இப்படியெல்லாம் எழுதியிருக்குதா, இப்படியெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்கா. ஏன்னா எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறமா அப்போ தான் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்க அவன் காதால் கேட்குறான். அவனுக்கு இது வரைக்கும் என்னன்னே தெரியாது. ஏன்னா 70 வருஷம் ஆகிப்போச்சு அவன் சிறையிருப்புக்குள்ளே போய். இப்போ எஸ்ரா படிக்க 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 அவனுக்குள்ள அவ்வளோ பெரிய மாற்றம். ஒரு கூட்டம் சந்தோஷத்தினால கைத்தட்டி முழங்குது, இன்னொரு கூட்டம் கண்ணீரோடு கூட கதறுது. அவ்வளோ பெரிய மறுமலர்ச்சியை எஸ்ராவின் புஸ்தகத்தில் பார்க்க முடியும். அல்லேலூயா. என்னன்னா அந்த வசனத்தை திறந்து நின்று எல்லா ஜனங்கள் முன்னாடி எஸ்ரா படிக்கும் பொழுது
அதுக்கு ஒத்ததான ஒரு காரியத்தை தான் இங்கே பார்க்குறோம் பாருங்க. ஆசாவனுடைய காலத்தில் கர்த்தர் சொன்னதான வார்த்தையை கேட்டு அவன் காரியங்களை செய்த பொழுது அவர்களுக்குள்ள பெரியதான ஒரு மறுமலர்ச்சியை கர்த்தர் உண்டாக்கினார். அப்போ கர்த்தருடைய வசனம் ஏதோ ஒன்று பயத்திலிருந்தும் திகிலிலிருந்தும் மீட்டெடுப்பது மாத்திரமில்லை, நம்முடைய உள்ளான மனுஷனில் மிகப்பெரிய மறுமலர்ச்சியை உண்டாக்குது. நம்ம சில ஆணைகளை கர்த்தருக்கு நம்ம சொல்கிறோம், சில பொருத்தனைகளை கர்த்தர்கிட்ட செய்கிறோம். நான் இப்படி வாழ்வேன் ஆண்டவரேன்னு சொல்லி நம்மளை நம்ம சப்மிட் பண்ணுகிறோம். இது எல்லாம் எதில் நடக்குன்னு சொன்னால் கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சப்மிஷன் பாருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். யோசுவாவின் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா யோசுவா மரிக்கும் பொழுது நடக்குது இது. யோசுவா சொல்கிறான், நானும் என் வீட்டாரும் வேண்டாம், நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம், நீங்கள் யாரனா சேவிச்சுன்னு போங்க, ஏன்னா நீங்கள்லாம் சரியானவங்க இல்லை, அதனால் நீ என்ன பண்ணுறியோ பண்ணின்னு போ அப்படின்னும் போது ஜனம் சரி சரி அப்படி நான் சொன்னோம். இல்லை ஐயா, நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த தெய்வத்தை தான் நாங்களும் சேவிப்போம் என்று சொல்லி அவன் ஆணை இட்டு கொடுக்குறான் பார். அதுதான் ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் இங்கே நடக்குது. இது பல இடங்களில் வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கும் தெய்வ ஜனமே, நீ விளங்கி கொள்ளணும், கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் உனக்கு தரும் பொழுது அது உன்னிலே ஒரு சுத்திகரிப்பையும் ஒரு மறுமலர்ச்சியையும் அது உண்டாக்குது. ஆமென். சோதரர் மார்ட்டின் லூத்தரை பற்றி வாசிக்கிறோம். அவர் யாரா? மறுமலர்ச்சியின் தந்தைன்னு சொல்கிறோம். ஆமென். ரிஃபர்மேஷன் உண்டாக்குன ஒரு பெரிய மனுஷன். சோதரர் ஒரு பெரிய மாற்றத்தை அவருக்குள்ளே உண்டானது. எது உண்டாக்கிட்டு? எங்கேயோ போய் உட்கார்ந்துன்னு எவனோ ஒருத்தன் அவனுக்கு டீச் பண்ணி, இல்லை ஏதோ ஒரு இயக்கத்தில் சேர்ந்து அவரில் பெரிய மாற்றம் வந்து அவர் பெரிய மறுமலர்ச்சியின் தந்தையாக மாறினாரா? இல்லை. அவர் வேதத்தை வாசித்து கொண்டிருந்தபோது ஒரே ஒரு வசனம் அவரை மிகப்பெரிய மறுமலர்ச்சியாளனாய் மாற்றினது. என்ன வசனம்னா ரொம்ப சிம்பிளான வார்த்தை. என்னது? விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். அவ்வளோதான். அந்த வசனத்தை அவர் படித்த பொழுது, ஓ, நீதிமான் வாழணும்னா எதனால தான்? விசுவாசத்தினால தான் வாழ முடியுமா அப்படின்றது தான் அவருக்கு பெரிய ஒரு மறுமலர்ச்சி உண்டாக்கினது. அப்போ இன்னைக்கு சபைக்குள்ள இவனுங்க வச்சிருக்கிற இந்த சட்ட திட்டத்தினால வாழ முடியாது என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். வசனம் உணர்த்தினது. அதுக்கப்புறமா தான் அவர் எழும்பி பகிரங்கமாக காரியங்களை பேச ஆரம்பித்தார், செயல்பட ஆரம்பித்தார். ஆமென். சோதரர், அப்போ தேவனுடைய வசனம், ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கும் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்ல விரும்புகிறது தான், கர்த்தருடைய வார்த்தை உன்னை மிகப்பெரிய மறுமலர்ச்சியாளனாய் மாற்றும். உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய மறுமலர்ச்சியை அது உண்டாக்கும், மாற்றங்களை அது ஏற்படுத்தும். ஆமென், ஹல்லேலூயா. சோதரர், அப்போ இந்த வார்த்தைக்கு அவன் தன்னை ஒப்பு கொடுத்ததுனால ஏற்பட்டதான விஷயங்களை பாருங்க. 15ஆம் வசனத்தை படிங்க. இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். யுத்தம் இல்லாதபடி கர்த்தர் அவளை இளைப்பாற பண்ணினார். ஒரு அலையில சொல்லாமா? ஹல்லேலூயா. சோத்திரம். எல்லாருக்குமே நல்ல சத்தமா அல்லேலூயா சொன்னீங்க. அப்படின்னா என்ன புரியுதுன்னா, நல்ல ஒரு இளைப்பாறுதல் என்ன பண்ணணும், நம்மளுக்கு வேணும், யுத்தம் இருக்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. எல்லா மண்டையும் ஆடுது. அப்போது தேவனுடைய வார்த்தை கேட்டு அவன் காரியங்களை செஞ்சபோது ஒரு யுத்தம் இல்லாத பெரிய ஒரு இளைப்பாறுதலை, சுற்றுப்புறத்தாரிலேருந்து எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் கர்த்தர் அவனுடைய தேசத்தை ஆசீர்வதித்தார். ஆமென். ஓகே, அடுத்த பகுதிக்கு நான் போகிறேன். ஆசாவுடைய லைஃப்பில் அடுத்த செகண்ட் டெஸ்ட் ஆரம்பமாகுது. ஆமென். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிடுச்சு, செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பமாகுது. செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி ஆரம்பமாகுதுன்னு சொன்னால் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆசா அரசாண்ட 36ஆம் வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாய் வந்து. அதுதான் இப்போ ஒரு அல்லேலூயா சொல்லு பார்ப்போம். ஐயோயோ, ஏங்க இளைப்பாறுதல் இருந்ததுன்னு போது அல்லேலூயா சொன்னீங்களே, அதே ஆசாவுனுடைய 36ஆவது வருஷத்தில் யார் வரா? யாரு? பாஷா. பத்தியா, பேரெல்லாம் இங்கே தான் இருக்குது. சோத்திரம். பாஷா வரான் பாரு.
செகண்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் பால் வீசுறதுக்கு வரான். சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், அதாவது டெஸ்டிங் பீரியட், டெஸ்டிங் டைம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்குது. ஆமென். நல்லா கவனிக்கணும். அப்போ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா தான் போச்சு. ஆசாவை கர்த்தர் பலப்படுத்தினார், வசனத்தை அனுப்பினார். எத்தியோப்பியன் 10 லட்சம் பேர் வந்தான். அவங்ககிட்ட 5,40,000 பேர் தான் இருந்தால் கூட ஆண்டவரேன்னு சொல்லி அவன் ஜெபம் பண்ணும்போது பலன் உள்ளவனுக்கும் பலன் அற்றவனுக்கும் நீர் உதவி செய்ய வல்லவர் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணா அவன் எத்தியோப்பியனை கர்த்தர் முறியடித்து விழுந்தார்கள் என்று பார்த்தோம். ஆமென். ஃபர்ஸ்ட் சண்டே பார்த்தோம் இல்லையா, அவன் முறிந்து விழுந்தான். இளைப்பாறுதல், தேசங்களெல்லாம் இவங்க கட்டி கொண்டாங்க. பெரிய ரிஃபர்மேஷன், ஒரு பெரிய மறுமலர்ச்சி தேசத்துக்குள்ள. இப்படியெல்லாம் நல்லா போயிட்டு இருந்தபோது செகண்ட் இன்னிங்ஸுக்கு யார் வந்துட்டா? பாஷா வந்துட்டான். சோத்திரம். யூதாவுக்கு விரோதமாய் வந்து, அப்போது இங்கே தான் நமக்கு கொஸ்டினே ஏற்படுது. ஏன் ஆண்டவரே நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா உனக்கு? எல்லாம் நல்லா தானே ஆண்டவர் போயின்னு இருக்குது. சோத்திரம். பெரிய மறுமலர்ச்சி, ஜனங்கள் எல்லாம் உமக்கு சத்தியெல்லாம் பண்ணி கொடுத்து பலிபடத்தெல்லாம் இடித்து தள்ளி, ஈவன் இவங்க அம்மாவையே இவன் பட்டத்து ராணின்ற பொசிஷன்லேருந்து தூக்கிட்டான். அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிட்டான். ஏன்னா அம்மா வந்து விக்கிரக ஆராதனை, அதனால் என்ன பண்ணிட்டான், நீ ஒன்றும் ராணியெல்லாம் இருக்க தேவையில்லன்னு டிஸ்மிஸ். அந்த அளவுக்கு வைராக்கியமாக காரியத்தெல்லாம் பண்ணான் ஆசா. இன்னைக்கு இந்த ஆசாக்கு எதிராக எந்த ராஜா? அவன் ஊர் என்ன? இஸ்ரவேலின் ராஜா பாஷா வந்துட்டான். சோதரம். அப்போ இப்போ கவனிக்கணும், செகண்ட் இன்னிங்ஸை இவர் எப்படி ஆடுறாருன்னு பார்க்கலாம். ஆமாம். இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, சீரியா தேசத்தினுடைய ராஜாவுக்கு ஆள் அனுப்பிச்சு உதவியை தேடுறார். ஆமென். ஹல்லேலூயா. யார் பேர்? பெனதாத். சீரியா ராஜாவுடைய உதவி கேட்குறார். எப்பா இந்த மாதிரி இவன் வந்துட்டான், அதனால் நீ என்ன பண்ணு, எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணு. ஆமென். சோத்திரம். படிங்க பிரதர். எனக்கும் உமக்கும், 3வது வசனம், 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டு. இதோ வெள்ளியும் பொன்னும் உமக்கு அனுப்பினேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகி போகும்படி நீர் வந்து அவனோடு செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று சொல்லி அனுப்பினார். பொண்ணு வெள்ளி எல்லாம் உனக்கு நான் அனுப்புறேன். எங்க அப்பா என்ன பண்ணாரு, உன் கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாரு. பழசெல்லாம் தொடச்சி எடுக்கிறான். சோத்திரம். எடுத்துக்கொண்டு இப்போ இவன் எனக்கு எதிராக வந்துட்டான், இவனை திரும்பி போகணும், அதனால நீ எனக்கு என்ன பண்ணு, சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி பெனதாத்துக்கு ஆள் அனுப்புகிறான். யார் இந்த ஆசா அப்படின்னா, எத்தியோப்பியா வந்தபோது எங்கே தான் ஓடி போய் நின்னான்? ஆண்டவர்கிட்ட தான் போய் நின்னான். அவன் 10 லட்சம், நான் 5,40,000 தான் இராணுவத்தின் ஆட்கள். அப்போ இவ்வளோ குறைவான ஆட்கள் இருக்கும் போது ஆசா போய் நின்ன இடம் எது? தேவனுடைய சமூகம். அற்புதமான ஒரு ஜபத்தை ஏறெடுத்தான். அந்த ஜபத்தை அடிப்படையாக வைத்து தான் அருமையான பாடலெல்லாம் இருக்குது. பலன் உள்ளவனுக்கும் பலன் இல்லாதவருக்கும் நீர் உதவி செய்ய வல்லமை உள்ளவர், லேசான காரியம்னு சொல்லி. ஆமென். அப்படி ஜெபம் பண்ணான். ஆண்டவர் அற்புதமாக இறங்கி வந்து காரியங்களை நடப்பித்து அவன் முறிந்து விழ கர்த்தர் உதவி செய்தார். இப்போ அதே ஆசாதான், அதே ஆசாதான். உன் கையை தளர விடாத. ஆமென். நீ செய்கிற காரியத்தை செய்து கொண்டே இரு. உன் கிரியை காரியத்துக்கு பலன் உண்டு என்று சொன்ன அதே ஆசா இப்போ பாரு, கர்த்தரிடத்தில் வரல. அவன் ராஜாவை தேடி ஓடுறான். ராஜாவினுடைய உதவியை நாடுறான். நீர் வந்து எனக்கு என்ன பண்ணணும், உதவி செய்ய வேண்டும் என்று சொல்கிறான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்ர. வாசிங்க 6ஆம் வசனத்தை படிங்க. அப்பொழுது ராஜாவாகிய ஆசா யூதா அனைத்தையும் கூட்டிக் கொண்டு போய் பாஷா கட்டின ராமாவின் கற்களையும் அதன் மரங்களையும் எடுத்து வந்து அவைகளால் கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டினார். 6ஆம் வசனம். ஓகே. 7ஆம் வசனம். அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அடானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின். இப்போ ஆண்டவர் அடுத்த தீர்க்கதரிசியை புடிச்சார். எப்பா கொஞ்சம் வா, ஆசா கிட்ட கொஞ்சம் போயிட்டு வரணும், நான் சொல்லுறத போய் அவனுக்கு என்ன பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி ஆசாக்கு இப்போ தீர்க்கதரிசி அனுப்புறார். அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ள. அதான் கர்த்தர் கேட்குற கேள்வியை பார் எப்படி இருக்குன்னு.
நீ ஆண்டவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்குறல்ல, இப்போ ஆண்டவர் உன்னை பார்த்து கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வி? சீரியாவின் ராஜா கேள்வி படிங்க பிரதர். உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல், திருப்பி படிங்க, உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல், சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால், நீ சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால், அவன் சொன்னதான பிளானுக்கு நீ போனபடினால, நீ அவனோடு கூட கை கோர்த்து கொண்டதினால, தேவனிடத்துல வராம போனதுனால, சீரிய ராஜாவின் ராணுவம் உமது கைக்கு தப்பி போயிடுச்சு. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரருமுள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையா இருந்தார்கள் அல்லவா? பத்தியா, இவர் எதை தட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு? ஆமென். இவர் நோட்டை பெரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. சோதரன், உனக்கு தெரியுமா விஷயம்? எத்தியோப்பியன்னு ஒருத்தன் வந்தானே தெரியுமா? அப்போ நீ கதறல் தெரியுமா? அப்போ நீ ஜெபம் ஜெபம் என்னன்னு தெரியுமா? அப்போ உன் வாயிலேருந்து வந்த வார்த்தை என்னன்னு தெரியுமா? ஆமென். பயங்கரமான ஆள் இல்லை? சோதரம், நீர் கர்த்தரை சார்ந்து கொண்டு போவதோ எனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. மகா சேனையா இருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோ எனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. தீர்க்கதரிசி கேட்குறான், எத்தியோப்பியா வந்த பொழுது நீ கர்த்தரை சார்ந்து கொண்ட பொழுது அவன் அவ்வளோ பெரிய சேனையா வந்தானே, அப்போ கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தந்தார் இல்லவா? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராயிருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும். ஆமா, ஃபுல்லா டெஸ்ட் மேட்ச் தான்டா உனக்குன்ட்டார். சோதரம், ஆமென். உனக்கு இளைப்பாறுதல கிடையாது, ஃபுல்லா மேட்ச் ஆடினே இருக்கணும். சோதரம், அவ்வளோதான். அப்போ டெஸ்டிங் பீரியட், டெஸ்டிங் டைம், சோதிக்கிற நேரம், சோதனை காலம், அல்லது ஏற்கனவே வந்தது போல ஒரு பிரச்சனை இன்றைக்கு வருது, 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு, இப்போ அதே மாதிரி தான் ஒரு ப்ராப்ளத்தை இப்போ நான் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது நம்ம என்ன செய்கிறோம்? ஆமென், ஹல்லேலூயா. நம்ம இப்போ 5 வருஷத்தில் வளர்ந்துருப்போம், ஃபைனான்ஷியலி வளர்ந்துருப்போம், நமக்கு நிறைய பேருடைய அறிமுகங்களாக இருக்கும். சோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. நான் சில மாதங்களுக்கு முன்னாடி செங்கல்பட்டு நடந்த ஊழியக்கார கூட்டத்துக்கு போயிருந்தேன். இப்போ இல்லை, சில மாதங்களுக்கு முன்னாடி. அப்போ கூட்டத்தை முடிச்சுட்டு பேசும்போது நிறைய பேர் வந்து பேசி கொண்டு இருந்தபோது அங்கே ஒரு வக்கீல், அவர் என்னை சந்தித்து பேசிகிட்டு இருந்தார். ஏற்கனவே அவரை மீட்டிங்லலாம் பார்த்துருக்குறேன். நான் யாரையுமே ரொம்ப அறிமுகமாக வச்சுக்க மாட்டேன், என் மண்டிலே நிற்காது. உங்கள் பேரே நிற்கலையே, அப்புறமா அவங்க பேர்லாம் எனக்கு எங்கே நிற்க போகுது? பார்த்தா பேசிட்டா வந்துடும், அதோட யார் என்னன்னு எனக்கு புரியாது. அண்ணன் அண்ணன் அப்படின்ட்டு உங்களை பார்த்துன்னா அது என்னென்ன, அப்புறம் என்ன வக்கீலுன்னாரு. அப்போ இந்த இதில் இருக்கிறேன், அந்த இதில் இருக்கிறேன், இப்படி தானும் போது அப்போ என்ன அறியாமலே என் மைண்டு ஒன்று ஓடுது உள்ள. நாளைக்கு எதனா ஒன்று சர்ச்சு விஷயங்கள்ல அது இதுன்னு சொன்னால் நம்ம இவரை யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு அவர்கிட்ட பேசின்னு இருக்கும் போதே என் மைண்டு ஓடுது. சோதரம், இவர் நம்பரை எடுத்துக்கலாம், எதனானா என்ன பண்ணலாம், இவரை கூப்பிட்டா இவர் வந்து நமக்கு என்ன பண்ணுவார், வக்கீலாக வந்து நிற்பார் அப்படின்னு அவ்வளோ சீக்கிரம் அந்த மைண்ட் என்ன பண்ணுது, சொல்லுது. சோதரம், இதுதான் நம்ம எல்லாருமே. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய மைண்ட் அவ்வளோதான். ஏன்னா நமக்கு உதவி வேணும். சோதரம், ஆமென், ஹல்லேலூயா. இப்போ செங்கல்பட்டுக்கு ஒரு சர்ச்சினுடைய மீட்டிங் போயிருந்தேன். அப்போது நான் போகிறேன்னு சொல்லி அவர் வந்து இருந்தார். அங்கே நமக்கும் உதவிக்கு வேணும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த காலத்துலேயும் மனுஷ தயவிலே வாழ்ந்தார் அப்படின்னு சொல்கிறோம். எஸ், மனுஷ தயவுகள்லாம் வேணும். அந்த தயவை உண்டாக்கி தருகிறவரே கர்த்தர் தானே. மனுஷ கண்களில் தயவு கிடைக்க வைக்கிறவர் கர்த்தர் தானே. ஆமென், ஹல்லேலூயா. எவன் கண்ணிலே நமக்கு தயவு கிடைக்கலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஹல்லேலூயா. ஆமாம், சோத்திரம், ஆமென். அப்போ புரிந்து கொள்ள வேண்டும். செகண்ட் இன்னிங்ஸ் இவருக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால், தேவனை விட்டுட்டாரு, ராஜாக்களை நம்பினாரு. அதனால கர்த்தர் சொன்னாரு, இனி உன் தேசத்தில் யுத்தம் நடந்து கொண்டே தான் இருக்கும். ஒரு 4 வசனத்துக்குள்ளே அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. வேற ஒன்றும் இல்லை மேட்ரு. ஆமென். அவன் கால்களில் ஒரு புண்ணு வந்துச்சான், அந்த புண்ணு, அந்த வியாதினாலேயே அவன் மரித்து போனான் என்று சொல்லி வசனம் அதோடு முடியுது. ஆசா. ஆமென். அப்போ இவ்வளோ பெரிய ரிஃபர்மேஷன் பண்ணவன்,
மேடைகளெல்லாம் தகர்த்தெல்லாம் போட்டோம் பாருங்க. பிரச்சனை என்று ஒன்று வந்தபொழுது முன்பு கர்த்தரை தேடினவன் இன்னைக்கு கர்த்தரை தேடலை, அவனுடைய எண்ணம் இருதயம் வேற ஒன்றை தேடும் பொழுது, ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, தேவன் ஞாபகப்படுத்துகிறார். தீர்க்கதரிசி ஞாபகப்படுத்துகிறார். உனக்கு தெரியுமா எத்தியோப்பியா வந்தானே, அப்போ நீ என்ன பண்ணன்னு தெரியுமா, நான் உனக்கு எப்படி ஜெயம் தந்தேன்னு தெரியுமா, ஆனால் இன்னைக்கு நீ என்கிட்ட வரலையே, நீ ராஜாக்களையில் நம்பி போயிருக்கிற என்பதை கர்த்தர் சொல்லிட்டு கர்த்தர் சொன்னார், இனி தேசத்தில் யுத்தங்கள் இருக்கும். அப்போ 2 நாளாகமம் இந்த 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கொஞ்சம் படிங்க. 15:2 அழகான ஒரு வசனம், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு அழகான வசனம். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் இந்த காலையில் இந்த செய்தியை நான் இதோடு கூட முடிக்கிறேன். கர்த்தரை நீங்கள் தேடுவீர்களானால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அதுதான் தேவன் தருகிற வாக்குத்தத்தம். நீங்கள் அவங்கள விட்டுட்டு போனீங்கன்னா அவரும் உங்களை என்ன பண்ணுவாராம், விட்டு போவார். நீங்கள் அவரை விட்டுட்டு வேற ஒரு எண்ணம், வேற ஒரு தாட், வேற ஒரு ஐடியா, நான் இப்படி இந்த காரியத்தை செஞ்சுக்கிறேன்னு நினச்சிங்கன்னா ஆண்டவர் சொல்றார், ஓகே செஞ்சுக்க, நான் பார்க்குறேன், ஸ்தோத்திரம், ஆமென். ஆண்டவரை நீங்கள் தான் செய்யணும் ஆண்டவரேன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் உனக்காய் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. திராட்சை ரசம் குறைவுபட்டது பாருங்க. ஆமென். எல்லாரும் ஓடி போய் அடுத்த திராட்சை ரசத்தை எப்படி உண்டாக்கலான்னு சொல்லி அவன் எதுவுமே முடிவு பண்ணல. ஒருத்தன் கூட அந்த ஐடியா அங்கே சொல்லவே இல்லை. எல்லாரும் ஓடி போய் என்ன தான் சொல்கிறான், அந்த அம்மா கிட்ட போய் சொல்கிறா, அவங்க சன் வந்திருக்கிறாரு, அவர் ரெடினா பண்ணிடலாம், அவர் பண்ணிடுவார், அற்புதம் பண்ணிடுவார். அதுதான் எல்லாருடைய தாட்டமாக இருந்திருக்குது பார். ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொல்றார், இவங்க போகிறதுக்குள்ளே இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புங்கப்பா அப்படின்னா எல்லாம் தேடிட்டு வந்துட்டு அந்திரையா சொன்னா, ஆண்டவரை 200 பணம் இருந்தால் கூட என்ன பண்ண முடியாது, இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது ஐயா. ஆனால் ஒரு சின்ன பையன்கிட்ட 5 அப்போ 2 மீன் இருக்குது, ஆனால் அது எம்மாத்திரம் ஆண்டவரை அப்படின்னு ஆண்டவர் சொன்னார், உனக்கு அது எம்மாத்திரம் தான், அதை இங்கே கொண்டு வா, நான் அது எம்மாத்திரம்னு உனக்கு நான் காட்டுறேன். ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அதுதான் கர்த்தர். சோதரன். அதனால் பல நேரங்களில் நாம் அவரை பூரணமாய் புரிந்து கொள்ள விளங்கி கொள்ள முடியாது. சோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. ஒருத்தன் கூப்பிட்டா உடனே போயிடுறாரு. நல்லா நேசித்த குடும்பம் கூப்பிட்டா 4 நாள் பொறுத்து தான் போகிறாரு. ஆமென். உடனே போனவன் வீட்டுக்கும் இவருக்கும் சம்மந்தமே இல்லை. 4 நாள் பொறுத்து போகிற வீடு இவருக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டு. சோத்திரம், ஆமென். அங்கே 4 நாள் பொறுத்து இவர் என்ன கேட்பீங்க, நீங்கள் உட்கார வச்சு, நீங்கள் வேணால் செத்து மேலே போனால் உட்கார வச்சு கேளுங்க. ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆனால் 2 வீட்லேயும் அற்புதம் நடந்துச்சா? ஆமென், ஹல்லேலூயா. 2 வீட்லேயும் அற்புதம் நடந்தது. 2 பேரும் வாழ்ந்தான். 2 வீட்லேயும் கர்த்தர் தான் யார் என்பதை நிரூபித்தார். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர். அதனால் இன்னைக்கு இத்தனை ஆண்டு காலம் உங்களுடைய வாழ்க்கையில் சோதரம் கர்த்தர் எத்தனை முறை நீங்கள் கூப்பிட்டு இருக்கீங்க, அப்போதெல்லாம் பதில் செய்ததான தேவன் இன்றைக்கும் நாளைக்கும் அடுத்த நாளும் நீ கூப்பிடுகையில் அவர் உனக்கு பதில் செய்வார். ஒரு நாளும் சந்தேகம் வரக்கூடாது. அன்னைக்கு எத்தியோப்பியா வந்தபோது கூப்பிட்ட போது அவர் பதில் செஞ்சார். இப்போ ஒரு வேளை பிஸியாக இருக்கிறாரா என்னன்னு தெரியலையே, நம்ம ஏன் அவரை தொந்தரவு பண்ணணும்? சோத்திரம், ஆமென். அதனால் நம்ம அவரை தொந்தரவு பண்ணாமல் நம்மளே மேட்ரை முடிச்சுக்கலாமே அப்படி நினச்சிடக்கூடாது. அவர் உனக்காகவே வாழ்கிறவர், உனக்காகவே உயிரோடு கூட எழுந்தவர், உனக்கான தெய்வம் அவர். ஆமென், ஹல்லேலூயா. உனக்காய் சகல அவமானத்தையும் வெட்கத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டவர். உனக்காய் சிலுவையை தன் தோளிலே சுமந்ததான கர்த்தர். அப்படி எளிமை நிற்போம், கண்களை மூடுவோம், நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் ஒருபோதும் உன்னை விட்டு விலகிற தெய்வம் அல்ல, உன்னை கைவிடுகிற தெய்வமும் அல்ல. உன் கையை நெகிழ விடாத, சோர்ந்து போகாத, மனம் தளர்ந்துடாத. ஹல்லேலூயா. உன்னை அழைத்த பொழுது அவர் எப்படி உனக்கு நன்மை செய்தாரோ அதே போல் நன்மை செய்ய அவர் இன்றைக்கும் ஆயத்தமுள்ள தெய்வன் அவர். எல்லோரும் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்த, ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலையும் நான் உம்மை விட்டு வேறு காரியங்களை நோக்கி போய்விடாதபடி, ராஜாக்களை நோக்கியும் அதிகாரங்களை நோக்கியும்
வல்லமைகளை நோக்கியும் பணத்தை நம்பியோ ஆண்டவரே நான் போய்விடாதபடி நீரே எனக்கு முதன்மையானவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரோடு கூட பேசுங்க. கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். எல்லாரும் clap your hands. வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். எஸ் லார்ட், ஆமென். வானமும் வையமும் கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் கர்த்தர் என்னை காக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். கைத்தட்டி நல்ல பலமா கைத்தட்டி எல்லாரும் பாடுங்க. வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். ஓ ஹல்லேலூயா. இயேசுவே உதவி வரும். எஸ் லார்ட், ஆமா, உதவி வரட்டப்பா. இந்த காலையில யார் யாருக்கெல்லாம் உதவி வேண்டி காத்திருக்கிறார்களோ என் கர்த்தருடைய கரத்திலிருந்து உதவிகள் வரட்டும். மனுஷர்கள் அல்ல, வல்லமைகள் அல்ல, பணம் அல்ல, படிப்பு அல்ல, ஞானம் அல்ல. ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொல்லுகிற மனுஷர்களினால அல்ல, என் தேவனாலே உதவி புறப்பட்டு வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த காலையில என்னென்ன சூழ்நிலையில நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோமோ கர்த்தர் நீர் அறிகிறீர். பரலோகத்தின் உதவிகள், என் தேவனுடைய நன்மைகள், என் தேவனுடைய ஜெயம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பயத்தோடு கூட, திகிலோடு கூட, ஐயோ நான் இதை எப்படி தாண்டி போவேனோ என்று ஆண்டவரை கலங்கி போயிருக்கிற உள்ளங்களோடு கூட கர்த்தர் வார்த்தை அனுப்பி தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது ஆண்டவரே, அது உயிர்ப்பிக்கிறதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மையே நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி விசுவாசித்தோமோ அதே போல இன்றைக்கும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துறோம். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். சிஸ்டர் ஜானட் முன்பதாக வந்து ஜெபம் பண்ணுவாங்க. Thank you Lord. Hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
பரலோகத்தின் தேவனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், வல்லவர், அற்புதர், அதிசயராக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் சதா காலங்களும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உன்னை அநாதி சிநேகத்தினால எங்களை தெரிந்து கொண்டு ஆண்டவரே, எங்களை ஆண்டவருக்கு தாவிசப்பா அன்பினால எங்களை கூடி வரவழைத்திரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை கர்த்தர் நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆசாவின் தேவன், நீர் எங்களுக்கும் தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே கத்த, நாங்கள் திடன் கொண்டு ஆண்டவரை கத்த எங்களோட கைகளை ஆண்டவர் நெகிழ்விடாதபடிக்கு கத்தாவே ஏசப்பா நாங்கள் பலம் கொண்டு ஆண்டவர் கத்த உமக்கு கிறிஸ்து இயேசுக்களாய் நாங்கள் முன்னேறி செல்ல கர்த்தர் உதவி செய்வனமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, வந்தவுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவருடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற தேவன் நீர், ஒவ்வொருடைய இருதயத்தின் வேதனைகளை அறிந்திருக்கிற தேவன் நீர். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் வாஞ்சிக்கிற காரியங்களை, ஒரு அற்புதங்களை, அதிசயங்களை நடப்பித்து உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேணுமாய் செபிக்கிறோம் அப்பா. வந்த ஒவ்வொரு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கடந்து செல்ல கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்கு துணையாய் நின்று வழிநடத்த வேணுமாய் செபிக்கிறோம். ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், வாலிபர், முதியோர் ஒவ்வொருவரோடும் கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுக்களாய் ஆண்டவருக்கு இன்னும் அதிகமாய் நாங்கள் வளர கர்த்தர் உதவி செய்வீராக. தொடக்கம் முதற்கொண்டு முடிவு மட்டுமாய் நம்முடைய பிரச்சனை, நம்முடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவரோடு இருந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தொடர்ந்து வழிநடத்துங்க. ஆண்டவர் பேசினுடைய தாசருக்காக நன்றி செலுத்துகிறோம். என் மகனை கர்த்தர் நீங்கள் இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. தேவ பலத்தால கர்த்தர் நீங்கள் நிரப்பி நடத்த வேணுமாய் செபிக்கிறோம். கிதியோனின் தேவன் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். கிதியோனை தெரிந்து கொண்டவர் நீர் ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அந்த பலன், அந்த வல்லமை ஊழியரை ஆண்டவரை கர்த்தா மறைத்து கர்த்தர் நீர் வழிநடத்த வேணுமாய் செபிக்கிறோம். விசேஷமாய் திருமண காரியங்களில் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். சகல காரியங்களையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன் நீர் எல்லாவற்றையும் செய்து தரப்போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கிருபை தாங்கிட்ட தொடர்ந்து வழிநடத்துவீராக. நமக்கு ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் கர்த்தருடைய வருகை நாள் வரை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.